அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை என்பது ஒரு பெரும் ஆறு. சில நேரங்களில் அது அமைதியாக ஓடும், சில நேரங்களில் காட்டாற்று வெள்ளமாய் சீறிப்பாயும். இந்த பிறவிப் பெருங்கடல் என்னும் ஆற்றை கடந்து அக்கறை சேர துடிக்கும் பல உயிர்களில் நாம் யாரைப் போல இருக்கிறோம்? ஒரு கதையின் மூலமாக இதை பார்ப்போம். அன்று அந்த ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. காட்டிற்கே ராஜா என்று கர்ஜிக்கும் சிங்கம் கரையில் நின்றது. எனக்குத்தான் எவ்வளவு பலம்! இந்த அற்ப வெள்ளத்தை என்னால் எதிர்த்து நீந்த முடியாதா என்று செருக்குடன் ஆற்றில் குதித்தது சிங்கம். ஆனால் இயற்கையின் வேகம் அதன் பலத்தை ஏளனம் செய்தது. எவ்வளவுதான் போராடியும் அந்த பேராற்றின் வேகத்திற்கு முன்னால் சிங்கத்தால் முன்னேற முடியவில்லை. பாறைகளில் மோதி தத்தளித்து அடித்துச் செல்லப்பட்டது அந்த பலசாலி சிங்கம். அடுத்து வந்தது ஒரு பலசாலி யானை. நான் பாரமானவன், என்னை இந்த தண்ணீர் ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையில் ஆற்றில் இறங்கியது. ஆனால் ஆற்றின் வேகம் மணலை சரித்தது. கால்கள் பிடிமானம் இழந்தன. எவ்வளவு பெரிய பலமும் பாரமும் அந்த சுழலில் சிக்கி சின்ன பின்னமானது. அறிவு கூர்மையும் உடல் பலமும் மட்டும் ஒருவரை இந்த பிறவி வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்து விடாது என்பதற்கு அந்த யானையே சாட்சி. அப்போதுதான் அந்த சிறிய எறும்பு அங்கே வந்தது. அதற்கு சிங்கத்தின் பலமோ யானையின் பருமனோ இல்லை. ஆனால் அதனிடம் ஒரு பெரியவர் சொன்ன அறிவுரை இருந்தது. நீயாக போராடாதே, ஆற்றில் மிதந்து வரும் அந்த மரக்கட்டையை பற்றிக்கொள் என்றார் அவர். வெள்ளத்தில் மிதந்து வந்த ஒரு பெரிய தேக்கு மரக்கட்டையின் மீது எறும்பு லாவகமாக அமர்ந்து கொண்டது. அது எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த மரக்கட்டை இறைவன் அடி அதை சுமந்து சென்றது. வேடிக்கை பார்த்தபடியே எந்த சிரமமுமின்றி எறும்பு அக்கறை போய் சேர்ந்தது. குழந்தைகளே, இந்த பிறவிப் பெருங்கடல் என்னும் ஆற்றில் இன்ப துன்பங்கள் எனும் வெள்ளங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நான் என்ற அகந்தையுடன் நீந்த நினைப்பவர்கள் தத்தளிக்க நேரிடும். ஆனால் இறைவனின் திருவடிகள் எனும் அந்த மரக்கட்டையை பற்றிக் கொண்டால் இந்த பிறவிப் பெருங்கடல் எனும் ஆற்றை நாம் எளிதாக கடந்துவிடலாம். இதையே வள்ளுவர் தாத்தா அழகாக சொல்கிறார். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேராதார். இறைவனை பற்றுவோம், இன்பமாய் வாழ்வை கடப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்.